ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டுடே செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாப்பிக்கை பொறுத்தவரை வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் தான். ஆல்ரெடி நம்ம இது சம்மந்தமாக வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதற்கான ப்ராசஸ் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல நம்மளுக்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நார்மல் எலெக்ஷன் வேறு, இந்த மாதிரியே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துறதுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்றது வேற. பட் எல்லாமே யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். அவங்களுக்கு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் எலெக்ஷனை நடத்துவதற்கான அதிகாரம் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் எப்படி ஓட்ஸ் கவுண்ட் பண்ண போகிறாங்க, அதில் வின்னர் எப்படி அதில் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சக்கூடிய இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா 66, இது எதை பற்றி டீல் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருடைய பதவிக்காலம் என்ன, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியதான் அந்த ஆர்டிகிள் 66 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரெண்டாவது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இந்த ஆக்டையும் நம்ம மஸ்ட் பி ஃபாலோடு. அதாவது எப்படின்னா, ராஜ்யசபா எலெக்ஷனாக இருக்கட்டும், லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் அசம்பிளிஸுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் அங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுலேருந்து, ஃபார்ம்ஸ் இது பண்ணுறதுலேருந்து, கவுண்டிங் பண்ணுறதுலேருந்து, குவாலிஃபிகேஷன்லேருந்து, அவங்களுடைய அதாவது அவங்களுடைய நாமினேஷனை வித்ட்ரால் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 தெளிவாக அங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லா எலெக்ஷனுக்குமே பொருந்தக்கூடியதான். சரி, வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை வைஸ் பிரசிடெண்ட்டை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் காலேஜ்னு சொல்லக்கூடிய மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அப்படின்னா, அந்த ராஜ்யசபா லோக்சபாவில் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் இவங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் அங்கே செலக்ட் பண்ண போகிறாங்க. சரி, ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஓட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை இங்கே நார்மலாக நம்ம ஒரு எம்எல்ஏவையோ எம்பிஓவோ செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் அங்கே இருக்காது. அங்கே எப்படி இருக்குன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படின்னு பேர். அதாவது சிங்கிள் டிரான்ஸ்பரண்ட் ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் அங்கே ஆக்சுவலாக. இது என்னன்றது பார்ப்போம். அதாவது ஓட்டிங் எப்படி இருக்குன்னா சீக்ரெட் பேலட் தான். இப்போ இந்த சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஈச் மெம்பர்ஸ் ஓட் ஹேஸ் ஒன் வேல்யூ. அதே நேரத்தில் ஓட்டர்ஸ் ரேங்க் கேண்டிடேட்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். எப்படின்னா, அந்த பேலட் பேப்பரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 3 கேண்டிடேட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் போட்டியிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு எந்த கேண்டிடேட்டு கொடுக்குறீங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு எந்த கேண்டிடேட்டு கொடுக்குறீங்க, தேர்ட் ப்ரிஃபரன்ஸு எந்த கேண்டிடேட் கொடுத்துறீங்கன்னு அவங்க எத்தனை கேண்டிடேட்ஸ் அதில் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரி, இப்போ இதில் எ கேண்டிடேட்ஸ் நீட்ஸ் எ கோட்டா ஆஃப் ஓட்ஸ் நீட் டு பி எலெக்டட். இப்போ அதில் கோட்டா ஆஃப் ஓட்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கோட்டா ஆஃப் ஓட்ஸ், அந்த ஓட்டு எந்த கேண்டிடேட் வாங்கியிருக்காங்களோ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்தது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கோட்டா ஆஃப் ஓட்ஸ்னால் என்னன்னு தானே கேட்குறீங்க. வாங்க, கோட்டா ஆஃப் ஓட்ஸ் எப்படி அதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, கோட்டா பார்த்தீங்கன்னா டோட்டல் வேலிட் ஓட்ஸ், எத்தனை ஓட்ஸ் அங்கே வேலிட் ஓட்ஸ் இருக்குது, டிவைடட் பை 2 + 1. இதுதான் கோட்டா ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துங்க, டோட்டல் வேலிட் ஓட்டு ஒரு 780 ஓட்ஸ் இருக்குது. டோட்டல் அட் ப்ரெசண்ட் போலான ஓட்டு 780.
அது வேலிட் ஓட்டு. சரிங்களா? இப்போ இதில் கோட்டா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 780 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும்னா 390 ப்ளஸ் 1 391. இதுதான் கோட்டா. இந்த ஓட்டை யார் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ரைட். இப்போ உதாரணத்துக்கு 3 கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ அப்படின்றவர் ஃபஸ்ட் ரவுண்டில் இது வந்து என்னென்னா ரவுண்ட் பை ரவுண்ட் நடக்கும். இப்போ ஏன்னா இங்கே வந்து செக்யூர் பண்ணலை, ஃபஸ்ட்டு போல் முடிஞ்சு இப்போ அங்கே வந்து கவுண்டிங் வரும்பொழுது ஏன்ற கேண்டிடேட் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 340 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பின்ற கேண்டிடேட்ஸ் வந்து 280 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. சின்ற கேண்டிடேட்ஸ் வந்து 160 ஓட்டு, டோட்டலாக வந்து 780 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ ஏ பொறுத்த இதில் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாவை ரீச் பண்ணலை, 391 ரீச் பண்ணலை. சரி, அப்போ எப்படி வந்துன்னா செகண்ட் ரவுண்டு போவாங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் யார் லீஸ்ட்டாக வாங்கியிருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுலேருந்து. அப்போ அவங்களுக்கு போட்ட ஓட்டு 160 ஓட்டை என்ன செய்யறது அப்படின்னா இங்கே ஆட் பண்ணுவாங்க. எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்க என்ன ஆக்சுவலானா இந்த பேலட் பேப்பரில் 160 மெம்பர்ஸ் வந்து சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் அர்த்தம் அங்கே வந்து. அப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸு யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 160, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு இதே இந்த 160 மெம்பர்ஸ் வந்து யாருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அவங்கள எல்லாம் கொண்டாந்து அவங்க ஓட்டோட ஆட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்க 160 தான் ஆயிடுச்சு, அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் உள்ள செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏக்கு கொடுத்தாங்களா பிக்கு கொடுத்தாங்களான்னு இருக்கும். ஏக்கு கொடுத்தவங்கள பூரா ஏல சேர்த்துருவாங்க, பிக்கு கொடுத்தவங்களெல்லாம் பியில் சேர்த்துருவாங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ 391 வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருவேளை இவர் 391 வந்துருச்சு அப்படின்னா இவர் தான் வின்னர். இல்லை அப்போவும் வரல அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போவாங்க. அப்போ அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரில் யார் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ 200 பேர் ரிமைனிங் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க, இவங்க ஏ கேண்டிடேட் ஏ வந்து வின் பண்ணதை அங்கே அறிவிச்சிருவாங்க. இப்படித்தான் குடியரசுத் தலைவருடைய துணை குடியரசுத் தலைவர் வந்து எலெக்ஷன் நடக்கும். அதனுடைய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய குடியரசுத் தலைவர் வந்து இவ்வாறு தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். சரியா? அப்போ இன்னைக்கு செஷனில் குடியரசுத் தலைவருடைய துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் எப்படி துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதற்கு எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஆர்டிக்கிள் வந்து அதை பற்றி பேசுது, அது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ட் வந்து எது அப்படின்றத அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம், இந்த கோட்டான்றது, இப்போ அதுக்கடுத்து வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரல் ஓட் சிஸ்டம் அப்படின்றது, இது எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் இன்னொரு கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக்களோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.